நான் சிகரெட்லாம் ஹராமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சிகரெட் போதை தருதா அப்படின்ற ஒரு கேள்விலாம் நார்மலைஸாக கேட்குறாங்க இல்லையா? அதை பற்றி என்ன? சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடு உள்ள விஷயமா இருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்துல ஹராம் ஹலால் அப்படின்னு வரும்போது எதுக்காக இஸ்லாம் அதை ஹராமாக்குதுங்கிற ஒரு அடிப்படை இருக்குல்ல. சிகரெட்டை ஹலாலாக்குற அறிஞர் யார்? யார் இதை ஹலால்னு சொல்றா? ஒரு மக்ரூ தடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்களே தவிர ஹலால்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை விட்டு விலகிக்கோங்க அப்படிப்பட்ட காரியம் தான் சொல்லி. ஆனா மூளையை மயங்கடிக்கக்கூடியதான் ஹம்ர் மதுனா, சிகரெட்டும் மூளையை மயங்கடிச்சிரும். அது மட்டுமல்ல, ஸ்மோக்கிங், நீங்க சிகரெட் பாக்கெட்டை வாங்கி பார்த்தாலே அதில் என்ன இருக்கும்? ஸ்மோக்கிங் கில்ஸ். இது ஒன்று கொன்றும். அல்லாஹ் நல்ல விஷயங்களை ஹலாலாக்குகிறான், கெட்ட விஷயங்களை அல்லாஹ் ஹராமாக்குகிறான் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நொடியும் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்த சிகரெட்டினால, இந்த புகையினால. நீங்க எங்க போனாலும், எந்த சென்டருக்கு போனாலும், நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் சிகரெட் அடிக்காதீங்க, ஒரு உயிரை கொள்ளும், மதுவும் புகையும் உங்கள் உயிரை கொள்ளும்னு எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறாங்க. நாடும் சரி, நாட்டுடைய அரசாங்கமும் சரி, அல்லது எல்லா வழிமுறைகளையும் சரி சொல்லக்கூடிய ஒரு உயிர் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த இஸ்லாம் எப்படி ஹலாலாக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. ஒரு தீய விஷயத்தை தான் அல்லாஹ் ஹராமாக்குவான், நல்ல விஷயங்களை அல்லாஹ் அனுமதித்துக் கொள்வான். தன் கரத்தாலேயே ஒருவன் தன்னை அழிக்கக்கூடிய, தன் உயிரை மாய்க்கக்கூடிய, அல்லாஹ் கொடுத்த அமானிதமான இந்த உடலை சிதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய இந்த புகையை எப்படி இஸ்லாம் ஹலாலாக்கும்? இது அவங்க தங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் ஹலால தான் செய்யறேன், இது ஹராம் இல்லை, இது தடுக்கப்பட்டது ஒண்ணுதான், மக்ரூஹ் தான். மக்ரூஹ்னா என்ன? மக்ரூஹ் செஞ்சா அல்லாஹ் அப்படி விட்டுருவான்னு அர்த்தமா? பாவம் அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான், நாளைக்கு மறுமையில் அதை குறித்து அல்லாஹ் கேட்க மாட்டான்னு அர்த்தமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுமதிக்காத ஒரு செயலை செஞ்சுட்டு ஹலால்னா அதை ஹராம், ஓகே நான் ஹராம் தான் செய்யறேன்னு செய்யக்கூடிய ஒருவனுடைய பாவத்தை விட இது ஹராம் இல்லை ஹலால்னு செய்வான் தெரியுமா, அது மிகப்பெரிய கொடூரமான பாவம். அது அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை பாதுகாக்கும்.